நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, குடும்ப பிரச்சனைகள் நிறைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த முறை நம்ம ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஃபோனாக இருக்கட்டும், அல்லது வெளி மாநிலங்கள், நிறைய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் தான் பெருசாக இருக்குது. இன்றைக்கி கால சூழ்நிலை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கா சாமி. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், திருமணத்துக்கு முன்பாக இருக்கலாம், திருமணத்துக்கு பின்பாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், இல்லை காதலிக்கிறதால பெற்றோர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப கௌரவமாக இருக்கலாம். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் வருதுன்னா இதுதான் ஒன்று, பொண்ணை பற்றி பேசுகிறாங்க, இல்லை பையனை பற்றி பேசுகிறாங்க, இல்லை மாப்பிள்ளையை பற்றி பேசுகிறாங்க, அப்படி இல்லைன்னா வீட்டுக்காரை பற்றி பேசுகிறாங்க, அப்படி இல்லைன்னா கணவன் மனைவியை பற்றி பேசுகிறாரு, மாமியாரை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி ஏன் கிரக சூழ்நிலை, கால சூழ்நிலை ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை? ஏன் அந்த நிம்மதியான வாழ்க்கை இல்லை? நாம் என்ன தப்பு செஞ்சோம்? நமக்கு ஏன் இப்படி நடக்குது? நாமளும் மற்றவங்களைப் போல ஒரு ஹாப்பியாக, ஒரு கலர்ஃபுல்லாக, ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஏன் நமக்கு கிடைக்கல? ஸோ நம்மளுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அன்பர்கள் உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு நிறைய ஃபோன் கால்ஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆகி 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வாழ்ந்தவங்களாக கூட அந்த கேது தசையோ, கேது புத்தியோ, அல்லது செவ்வாய் தசை, இல்லை பாதகாதிபதி தசை, இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரிவு ஏற்படுது. எப்போ முதிர்ந்த வாழ்க்கையில் 20 வருஷம் வாழ்ந்ததுக்கு பிறகு, இல்லை 30 வருஷம் வாழ்ந்ததுக்கு பிறகு, வயோதிக பருவத்தில். ஆனால் இப்போ நியர்பையாக கல்யாணம் பண்ணாங்க, ஒரு 6 மாதம் தான் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, ஒரு 5 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை இருக்கும். மனைவி ரொம்ப கணவனை மதிக்காமல் இருக்கிறது. அந்த ஆம்பளைக்கு ஒரு வீட்டில் மரியாதையே இருக்காது. அது அந்த ஆம்பளையுடைய மனவேதனை இருக்கே, அது சொல்லி மாளாது. இவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம்னு வீட்டுக்குள்ளே ஒரு ஆம்பளைக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா அந்த ஆணுடைய மனநிலை எவ்வளோ கவலை, கஷ்டப்படும்ன்றது நமக்கு தான் தெரியும். அப்போது குழந்தை பிறந்தது சாமி, வேணுமுன்னே கூட்டு போய் வச்சுருக்காங்க, மாமியார் பண்ணுற வேலை, வேணுமுன்னே இழுத்து போயிட்டாங்க சாமி, கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுட்டாங்க, போலீஸ் கேஸ் ஆகுது, அந்த மாதிரி பொண்ணு அது கிடையாது, என்னை விட்டு பிரிஞ்சு இருக்காது அப்படின்லாம் அவர் வருத்தப்படுவார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் அந்த மனைவி ஆங்கினவங்க அந்த குடும்பத்தையே எடுத்து தன் தலையில் போட்டு சுமப்பாங்க, குடும்பத்துக்காகவே உழைப்பாங்க. ஆனால் ஒன்று கணவர் மதிக்க தெரியாது, அம்மாவோட சேர்ந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவார், இல்லை கணவர் சப்போர்ட் இருக்கும், மாமனார் மாமியார் சப்போர்ட் இருக்காது. அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் உழைச்சி கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுது, நமக்கு ஒரு வீண்பழி வருது, ஒரு நல்ல பேர் இல்லைனாக்கா உழைச்சி அதாவது சம்பாரித்து கொடுத்து குடும்பத்தை காப்பாற்றி அப்போ கூட ஒரு நல்ல பேர் இல்லை, அவப்பெயர் தான் ஏற்படுது, வீண்பழி தான் வருதுனாக்கா இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அப்போ அதே போல் தான் பிள்ளைங்களுடைய படிப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், கல்யாணமாக, பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. வீட்டில் பசங்களை, பொம்பளை பசங்களோ ஆம்பளை பசங்களோ யாராக இருந்தாலும் வயசில் கல்யாணம் பண்ணணும், அப்போ திருமணம் நடக்கலை, அதனால் வரக்கூடிய மனக்கவலை, மனக்குழப்பம், இப்படி குடும்பத்தில் என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, சொத்து பிரச்சனையிலிருந்து, பிள்ளைகளிலிருந்து, குழந்தை பாக்கியத்திலிருந்து எல்லாத்துக்கும் உங்கள் ராசிக்கு நம்ம தீர்வு காண போகிறோம். இதுக்கு மெயினாக சனி பகவானுடைய தோஷம்தான் காரணமாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 12 ராசி தான். இந்த 12 ராசியில் 7 ராசி எப்படியாவது சனி பகவான் ஆட்டி படைக்கிறார் எப்பொழுதுமே. இப்போ 7.5 சனின்னா 3 ராசி, கும்பம், மீனம், மேஷம்.
அதே போல் கண்டகச்சனி, அஷ்டமசனி, அர்த்தாஷ்டமசனி, சிம்மம், கன்னி, தனுசு, இது போக சனியுடைய பார்வை ரிஷபத்துக்கு. அப்போ 7 ராசி போயிடுச்சு. இது போக ராகு கேதுவால் 2 ராசி போயிடும். அப்போ 7 2 9 ராசி போயிடுச்சு. அப்போ ஒரு 3 ராசி தான் பேலன்ஸ் நிற்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் 12 ராசிக்கும் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், வீண்பழி அவமானங்கள், வீட்டில் மரியாதை இல்லாமல் இருக்கிறது, இது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள். துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் அற்புதமான கால நேரம். குடும்ப கஷ்டங்கள் 1000 இருந்தாலும் அவையெல்லாம் சரியாக கூடிய காலம். நான் இப்போ இந்த ஓப்பனிங்கில் சொன்னதை போல் பசங்களுக்கான திருமணத்துக்கான கவலைகள் துலாம் ராசிக்கு. பசங்க அடுத்து நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. பொண்ணுக்கு ஒரு 23 24 வயசு ஆகிடுச்சு. நாம் பாப்பா அப்பா அம்மாவை தவிர வேறு எதுவும் தெரியாது, நம்ம பொறுப்பு இருக்க சாமி, நல்ல மாப்பிள்ளையாக அமையணும். அதே போல் பையனாக இருந்தால் நல்ல பொண்ணு அமையணும். திருமணத்துக்கான கவலைகள். அல்லது இப்போ 10th படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க. +2 முடிச்சுட்டு அவங்க நல்ல ஸ்டேஜுக்கு வரணும். அவங்கள கொண்டு போய் ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கணும். நல்ல படிப்பு அமையணும். அவங்களுக்கு எதிர்கால சிறப்பு நீட்டோ, அதாவது MBBSஓ, எல்லாம் IITயோ, இல்லை இன்னும் நிறைய உயர் படிப்புகள், குரூப் எக்ஸாமு, அது போன்ற பிள்ளைகளை பற்றிய கவலைகள். மெயினாக திருமணம். நிறைய முயற்சி செய்து தோற்று போவது, அப்படி இல்லைன்னா சில இடங்களில் பசங்களே முயற்சி செய்து அதில் வரக்கூடிய தோல்விகள். அது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கும், இன்னொரு பக்கம் ரொம்ப வேதனையாக இருக்கும். அல்லது பசங்க போராட்டமாக நிற்கும், சொல்கிற பேச்சு கேட்காம நான் இப்படித்தான் நடந்துப்பேன், நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு ஒரு உறுதியாக போராட்டமாக குடும்பத்துக்கு ஒரு எதிராக நிற்கிறது. என்ன சாமி, எப்படியாவது குடும்பத்தை கொஞ்சம் காப்பாற்றுங்க, நடக்கக்கூடாதுங்க சாமி, நடந்ததுன்னா குடும்பம் வெளியில் தலை காட்ட முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போ பசங்களை பற்றி ஒன்று படிப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குடும்பம் கட்டி கொடுத்தா சாமி, கட்டி கொடுத்த இடத்துல இப்படி இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுத்துல போன இடத்துல குழந்தை அப்படி இருக்குங்க, இல்லை பையன் கஷ்டப்படுறான் சாமி, மருமக அது ரொம்ப ஆடுனான்னு ஆடுது, அது உங்கள் அம்மா வீட்டுக்கே போய் உக்காந்துக்குது. போன வாரம் கூட 2 டாக்டர் குடும்பம், அவங்க நல்ல டாக்டராக இருக்காங்க, மாதம் நல்ல சம்பளம் சம்பாதிக்கிறாங்க, மெட்ராஸ் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறாங்க. பொண்ணு இத்தனைக்கும் டாக்டர் கிடையாது, நார்மல் BE தான் படிச்சிருக்காங்க, ITயில் வேலை செய்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்துடுச்சு. துலாம் ராசி பையன், சாதுவான பையன். மனைவி சிம்ம ராசி, ஆடுன்னு ஆடுது. மொத்த சொத்தி கொண்டு எனக்கு வேலை கொடுத்துரு, அது போய் விற்று எடுத்தா, இது போய் விற்று எடுத்தா, அதிகாரம் பண்ணுது. குடும்பம் பண்ண மாட்டேங்க, அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்குது. ஏதோ கெஸ்ட் ரோல் மாதிரி ஞாயிற்றுக்கிழமையானா காலம்பரம் சாயந்தரம் போயிடுது. மீதி 7 நாள் எங்கே இருக்குது, அம்மா வீட்டில் இருக்குது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பசங்க போய் தெரியாமல் மாட்டிக்கிறது, பசங்களுடைய வாழ்க்கை அங்கே கெட்டு போயிடுறது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மன கஷ்டங்கள். திருமண வாழ்க்கை என்பது நிம்மதிக்காக செய்யக்கூடியது, சந்தோஷத்துக்காக செய்யக்கூடியது. அதுதான் வாழ்க்கை, அதுதான் சாமி வாழ்க்கை. திருமணம்ன்றது எதுக்காக பண்ணுறோம்? ஒருத்தருக்கு அனுசரணையாக இன்னொருத்தருக்கு இருக்கிறது. கணவன் சரியில்லைனா கூட, சரிங்க எங்கள் வீட்டுக்கார் அவர் அப்படி தாங்க இருப்பார், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கு பேர் தான் மனைவி. அவர் அப்படி இருக்காருன்னு குறை சொல்கிறதுக்கு பொண்டாட்டி தேவையே இல்லை, அது கணவன் தேவையில்லை. மனைவி சரியில்லை, இருமா சரியாகும் இருமா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த ஆம்பளை தேவை. அப்போ கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட கவலைகளாக இருக்கலாம், மேல் படிப்பு ஹையர் ஸ்டடீஸ் கொஞ்சம் வெளிநாடு கொண்டு போய் சேர்க்கறது, அது கிடைக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் நல்ல நேரம் பிறக்குது, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்.
மெயினாக திருமணங்கள் கைகூடும். பிள்ளைகளுக்காகட்டும், இல்லை கணவனாகட்டும், மனைவியாகட்டும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள், வீடு பிரச்சனைகள், மெயினாக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், சொத்து பிரச்சனைகள் தீரும். உடல்நிலை ஆரோக்கியம், மனைவியாக இருந்தால் கணவனை நல்லபடியாக பார்த்துக்கணும், கணவனாக இருந்தால் மனைவியை நல்லபடியாக பார்த்துக்கணும். அப்போ கணவன் மனைவியிடையே வரக்கூடிய உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் சாமி, ஹெல்த்து சரியில்லை, சம் ப்ராப்ளம், ஆசன வாயு ப்ராப்ளமாக இருக்கலாம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அடிவயிறு பிரச்சனையாக இருக்கலாம், ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் இப்படி இருக்குது சாமி, திரும்ப எழுந்து நான் நடப்பேனா, வேலைக்கு போவேனா? அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் இதெல்லாம் நல்ல முறையில் இருக்கும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதா. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், ராசிக்கு 6 இருக்கக்கூடிய சனி பகவான். மெயினாக துலாம் ராசிக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள், செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் தெரிய வரும். உண்மைன்னு நம்புவீங்க. உண்மைன்னு நம்பிட்ட சாமி, இதுலேருந்து எங்களை எப்படி காப்பாற்றுறது, எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க சாமி, இவங்க செஞ்சிட்டாங்க, அவங்க செஞ்சிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் இருக்குமே. ஆனால் அந்த செய்வினை கோளாறுகள் விலகும். அப்போ குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ இதுக்கு தீர்வு எப்படி சாமி, இதுக்கு என்ன சாமி பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பரிகாரம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது. அந்த பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் கிரக அமைப்புகளை வச்சு தான் என்ன லக்னம், என்ன ராசி, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம பரிகாரம் சொல்ல முடியும். நல்லதே நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே.